அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகிறது? தமிழ் புத்தாண்டில் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு தொடங்கும் நேரத்தில் இருந்தே கடகராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகிறது. 12 ராசியில் முதன்மையாக அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி என்று சொன்னால் அது நிச்சயம் கடகராசிதான். பிறருக்கு உதவும் எண்ணம் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமோக மாற்றங்களை அள்ளி கொடுக்கிறது. மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே பல அதிரடியான மாற்றங்கள் தமிழ் மாதத்தின் துவக்கத்தில் சித்திரையிலிருந்தே அமைய போகிறது. ஏனென்றால் குரு பகவானினுடைய பெயர்ச்சி வைகாசி 12ஆம் தேதியிலிருந்து சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதற்கு முன்பிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உச்சம் பெறும் குரு பகவான் 10ஆம் மாதத்தில் ஐப்பசி 3ஆம் தேதியில் மிக வலுவாக தனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. அதற்கு பிறகு ராசி மாதத்தில் தான் மீண்டும் ஜென்மராசிக்குள் வருகிறார். எனவே குரு பகவானின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது 9இல் சனி, அஷ்டமத்தை விட்டு விலகும் ராகு, குருவுடன் இணையும் கேது என கிரகநிலைகள் ஏற்படுத்தும் அதிரடியான மாறுதல் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை மற்ற ராசிக்காரர்களை விட முதன்மையான நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தமிழ் புத்தாண்டு துவங்கியதிலிருந்தே அமோகமான மாற்றங்களும் அதிரடியான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வளர்ச்சியும் முன்னேற்றமும் அமோகமாக கைகூடும். ராசியின் உச்ச அதிபதி உச்சம் பெறுவது மட்டுமல்லாது தனஸ்தானத்திலும் நுழையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதால் தொட்டதெல்லாம் துளங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். அல்லல் பகல் பாடுபட்டு உழைத்ததற்கு ஏற்றவாறு மிக சிறப்பான பலன்கள் இந்த தருணத்தில் உண்டு. இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருந்தே மிக சிறப்பான பலன்களை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே தமிழ் புத்தாண்டு என்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடும் ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. குரு, ராகு, சனி, செவ்வாய் உள்ளிட்ட நவ கிரகங்களில் ஏற்படும் மாறுதல் என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டாக அமைவதோடு மட்டுமல்லாது தனரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களை தவிர்த்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல வகையான சிக்கல்களும் சிரமங்களும் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைப்பதோடு ஏற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையக்கூடிய முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. முதன்மையாக குரு பகவானின் அமைப்பை பார்க்கும் போது வைகாசி 12ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறார். அதற்கு பிறகு ஐப்பசி 3ஆம் தேதியில் மிக வலுவாக தனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே குரு பகவானின் அமைப்பு இந்த வருடம் முழுவதுமே நினைத்ததை விட தமிழ் புத்தாண்டில் அற்புதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் அமைப்பில் வலம் வருவதால் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல இடர்களும் துன்பங்களும் தொல்லைகளும் விலகி வளர்ச்சியும் வெற்றியும் நிறைவாக காணக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்மராசியில் அமர்ந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்க போகிறார். அதே போன்று தனஸ்தானத்தில் அமர்ந்து மிகவும் வலுவாக 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்க போகிறாருங்க. எனவே குருவின் அமைப்பு என்பது மிக சிறப்பான உச்சபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். உத்தியோக ரீதியாக இருந்து வந்த தொல்லைகள் விலகும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல வரன் உங்களது இல்லம் தேடி வருவதோடு மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டாக இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு அமைய போகிறது. சப்தமஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் மங்கள ஓசை உறுதியாகவே இல்லத்தில் கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மங்கள காரியம் நடைபெறும். குறிப்பாக தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியிலும் தொழில் ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய காரியங்களிலும் அமோகமான வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக அமைவதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் சீராகுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் ஆதாயம் தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான்
பகவான் பார்ப்பதால் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பெற்றோர்களின் ஆதரவு மிக பெரிய அளவில் கை கொடுக்கும். ஆசைப்பட்ட அத்தனை காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சொந்த பந்தங்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் உயர்வை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் இரட்டிப்பு நன்மை உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானும் இந்த வேளையில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 9 வலம் வருகிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் கிடைக்கும். சுபகாரியங்கள் தடையில்லாமல் விரைவாக கிடைக்கும். அஷ்டமாஸ்தானத்தில் சனி வலம் வந்த சூழ்நிலையில் பல காரியங்களில் தடை ஏற்பட்ட நிலையில் முழுமையாக 9 வலம் வருவதால் அனைத்திலும் வெற்றி உங்களை தேடி வரும் தருணமாகவும் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வீண் விரயங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது திடீர் மாற்றம் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சி காணும் அற்புதமான நேரமாக சனி பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. சனி பகவானின் அமைப்பால் சிறப்பான தொழில் ரீதியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். நல்ல தகவல்கள் நாள்தோறும் வந்த வண்ணமாக இந்த தமிழ் புத்தாண்டின் துவக்கத்தில் இருந்தே கிடைக்க போகிறது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படுவதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்து முடிக்கும் அற்புதமான ஆண்டாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவான். நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு ஐப்பசி மாதம் முதல் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் நுழைகிறார். தனத்தில் இருந்து வந்த கேது ஜென்மராசிக்குள் வலம் வர போகிறாருங்க. குருவுடன் இணைந்து கேது வலம் வருவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய மன சங்கடம் நிச்சயமாக நீங்கும். குருவுடன் இணைந்திருப்பதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். குழப்பங்களுக்கு நிச்சயமாக தடை உண்டு. பொருளாதார சிக்கல்கள் விலகி கணிசமாக லாபத்தையும் உயர்வையும் பெற முடியும். எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும். அஷ்டமத்தை விட்டு கேது பார்வை விலகும் போது ராகு முழுமையாக விலகி சப்தமத்தில் நுழைகிறாருங்க. எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் ராகுவின் அமைப்பால் உண்டு. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ராகுவின் அமைப்பால் கிடைக்க போகிறது. நல்ல வரன் இல்லம் தேடி வருவதோடு மட்டுமல்லாது பல திட்டங்களை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எந்த பணியை செய்தாலும் கடகராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் செய்வதால் வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும். சிறப்பான பலன்களை பெண்மணிகள் பெறக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனை நீங்கும். திருமணம் கைகூடும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது தந்தை வழியில் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கும். திருப்திகரமான பல நிகழ்வுகளை பெண்மணிகள் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இன்பத்தை அள்ளித்தரும் ஆண்டாக அமைவதோடு மட்டுமல்லாது துவக்கத்தில் இருந்தே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் உங்களுடைய வாழ்வில் அமோகமான வளர்ச்சி உறுதியாகவே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.